கண்டினியூ பண்ணுங்க. 2 சம்பவம். ஒன்று வந்து நடிகர் விவேக் வந்து ரஜினிகாந்த் அவரை பற்றி சொல்கிறார். என்னன்னா, எவ்வளோ நேரம் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கூட பேசினாலும் ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. என்னன்னா, அடுத்தவங்கள குறை சொல்கிறது, இவங்க இப்படி அவங்க அப்படி சொல்லவே மாட்டார். நானே கூட சில நேரங்களில் பிட்டு போட்டு பார்த்துருக்கேன், இந்த நடிகர் இப்படி தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்படியா அப்படி மட்டும் தான் கேட்பாரே தவிர யாருமே குறை சொல்ல மாட்டார் அப்படின்னார். இன்னொரு பக்கம் லவ் டுடே படத்துடைய இயக்குனர் பிரதீப், அவர் வந்து அவருடைய டிரைவரை பற்றி சொன்னார். அதாவது யோகி பாபு வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப அங்கே அந்த இடத்துக்கு வருவாராம். வந்து என்னை உள்ள விடுங்க தலை, பார்க்கணும் தலை அப்படின்னு கேட்பாராம். ஆனால் விடவே மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு வளர்ந்து பெரிய இடத்துக்கு போயிட்டார் சார் அப்படி சொல்லி அந்த டிரைவர் சொன்னாராம். சொல்லிட்டு அவர் நடுவில் பார்த்தேன், எனக்கு கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு, ரொம்ப நல்ல மனுஷன், நீ நல்ல இடத்துல இருக்காரு அப்படி சொல்லி அவர் சொன்னதா இவர் சொன்னார். இது சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் பிரதீப், அதான் எனக்கு பிடிச்சது. அடுத்தவங்களை பத்தி நல்லதா சொல்றவங்களும் நல்லவங்க தானே அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி தப்பா சொல்றது ஒரு பக்கம், ஆனா அடுத்தவங்களை பத்தி நல்லதா சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நல்ல